என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செகண்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸிவ் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் ஆர்கன் டயக்ராம் பற்றி, அதாவது ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ராம்பஸ், பேரலோகிராம், ரைட் ஆங்கிள், ட்ரையாங்கிள் இதெல்லாம் எப்படி ப்ரூவ் பண்ணலாம், எந்த மாதிரி கேள்வி கேட்பாங்கிறத வீடியோ வந்து பார்த்தோம் டே 8ல். இன்றைக்கி நம்ம டே 9ல் பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட். இப்போ இது இல்லாமல் கொஷின் பேப்பர் வராது, ஓகேங்களா? அப்போ செகண்ட் யூனிட்னு எடுத்துட்டாலே ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் தான். இதுக்கு எல்லாத்துக்குமே இங்கே கொடுத்தக்கூடிய ப்ராப்ளம் எல்லாமே போர்டு எக்ஸாமில் நிறைய தடவை கேட்கக்கூடிய கேள்வி தான் வந்து உங்களுக்கு எல்லாமே கன்சால்டேட் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இதுக்கெல்லாம் ஆல்ரெடி சால்வ் பண்ணி நம்ம சேனலில் வந்து டிப்ளமோ மேக்ஸ் 1 NCங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்குறேன். இது எல்லாமே பார்க்குறதுக்கு தான் சம்பளம் ரொம்ப பெருசாக இருக்கும். பார்த்த உடனே நம்மளுக்கு பயம் வந்துடக்கூடாது. இதெல்லாம் கால்குலேட்டர்லேயே சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா நம்மளுக்கு கால்குலேட்டர் வந்து எக்ஸாமில் அலௌடு. அப்போ வந்து என்னென்னா கால்குலேட்டர் எல்லாமே சால்வ் பண்ணி உங்களுக்கு வீடியோவில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பாருங்கள். பார்த்துட்டு இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக அழகாக வந்து நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். சரிங்களா? இந்த கேள்வி எப்படிலாம் கேட்கலான்னு பாருங்கள். ஃபைண்ட் த ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங்னு கொடுத்துருக்கேன். தமிழில் மெய் மற்றும் கற்பனை பகுதிகளை காண்கன்னு கேட்பாங்க. ரியல்னா மெய் பகுதி, இமேஜினரினா கற்பனை பகுதி. அப்போ மெய் மற்றும் கற்பனை பகுதியில் காண்கன்னு கேட்பாங்க. இதே கேள்வியை எக்ஸ்பிரஸ் கொடுத்துட்டு இந்த கொஸ்டின் இப்படி கொடுத்துட்டு A+IB ஃபார்ம்பாங்க. A+IB ஃபார்ம்னு கொடுத்தோன்னே எங்கடா ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்டை காணும்னு சொல்லி தேடக்கூடாது. அதாவது என்னென்னா இன்டைரக்டாக சொல்கிறாங்க. ஏங்கிறது ரியல் பார்ட், பிங்கிறது என்ன ஐக்கு பக்கத்தில் வருது பார்த்தீங்களா? ஏங்கிறது ரியல் பார்ட், ஐக்கு பக்கத்தில் வருது என்ன இமேஜினரி பார்ட். புரியுதுங்களா? அப்போ இந்த கேள்வியை ரெண்டு விதமாக கேட்கலாம். ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் சொல்லி டைரெக்டாக கேட்கலாம், மெய் மற்றும் கற்பனை பகுதியில் காண்கன்ட்டு. இல்லைன்னா எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு இன் A+IB ஃபார்ம், அது கேபிட்டல் ஏ கொடுத்தாலும் சரி, ஸ்மால் ஏ கொடுத்தாலும் சரி, எல்லாமே ஒன்று தான். A+IB ஃபார்ம் இப்படி கூட கேட்கலாம். அப்போ அதாவது செகண்ட் யூனிட் பொறுத்தளவு இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வந்துட்டாலே ஃபஸ்ட்டு ஸ்டெப் வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட். எந்த ப்ராப்ளம் கேட்டாலும் சரி, முதல் பகுதி வந்து என்ன, ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட்டு கண்டுபிடிக்க தெரிஞ்சாதான் நம்ம வேறு மாதிரி கேள்வி கேட்டாலும் போட முடியும். சரியா சாமி? அதனால் வந்து ஃபஸ்ட்டு ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்டு கண்டுபிடிக்கிறது பார்த்துங்க. இதில் நிறைய ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். இப்போ இதில் என்னென்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் கேட்குமா? இதில் 7 மார்க்ஸ் 8 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு நியூமரேட்டரை சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். கால்குலேட்டரை ஆப்ரேட் பண்ணி நியூமரேட்டரை வந்து சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி டிவைட் பை டினாமினேட்டர். இதெல்லாம் வீடியோவில் பாருங்கள். வீடியோவில் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும். பார்க்குறக்கு பார்க்கும்போது கஷ்டம் நினச்சிக்காதீங்க. ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி சால்வ் பண்ணணும், கால்குலேட்டர் எப்படி ஆப்ரேட் பண்ணணும், இந்த நியூமரேட்டரில் இந்த மாதிரி வந்தால் எப்படி அதை சிம்பிளிஃபை பண்ணணும், டினாமினேட்டரில் இந்த மாதிரி ஸ்கொயர் வந்தால் அதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணி போடணும், இதுக்கெல்லாம் வீடியோ வந்து தெளிவாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ளேலிஸ்ட்டை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக கேள்வி கேட்கணுன்னா இந்த 7th and 8th ப்ராப்ளம் கேட்கலாம். இந்த 7th and 8th ப்ராப்ளத்தில் என்னன்னா இது வந்து இதுக்கு தனியாக ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் கண்டுபிடிக்கணும். டிக் பண்ணுற மாதிரிங்க. அதே மாதிரி இதுக்கு தனியாக ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி 2 ரியல் பார்ட்டையும் ஆட் பண்ணி வர்றது தான் ஃபைனலான ரியல் பார்ட். அதே மாதிரி 2 இமேஜினரி பார்ட்டை ஆட் பண்ணி வர்றதா ஃபைனலான இமேஜினரி பார்ட். ஏன்னா நம்மளுக்கு நடுவில் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ளஸ். அப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்கலாம். அப்போ 8th கொஸ்டின் அதே தான். இது தனியாக எடுத்து நம்ம என்னென்னா ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் கண்டுபிடிக்கணும். ரியல் பார்ட் 1 இமேஜினரி பார்ட் 1 வச்சுக்கலாம். இதுக்கு தனியாக எடுத்துகிட்டு ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் கண்டுபிடிக்கணும். அது ரியல் பார்ட் 2 இமேஜினரி பார்ட் 2 வச்சுக்கலாம். ஃபைனலாக ரியல் பார்ட் வரும்போது ரியல் பார்ட் 1ஐயும் ரியல் பார்ட் 2ஐயும் ஆட் பண்ணணும். இமேஜினரி பார்ட் வரும்போது இமேஜினரி பார்ட் 1ஐயும் இமேஜினரி பார்ட் 2ஐயும் ஆட் பண்ணணும். சரிங்களா? இங்கே நான் கொடுக்குறது ஒரு அவுட்லைன் தான். நீங்கள் வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு இது பாருங்கள், ரொம்ப கிளியராக புரியும். இப்போது இதே கேள்வியை ஃபைண்ட் த மாடுலஸ் அண்ட் ஆம்பிளிடியூட் ஆஃப் த ஃபாலோயிங் சொல்கிறாங்க. தமிழில் மட்டுன்னு சொல்லுவாங்க. மாடுலஸ்னால் மட்டு, ஆம்பிளிடியூட்னா வீச்சுன்னு சொல்லுவாங்க. மட்டு மற்றும் வீச்சை காண்கன்னு கேட்பாங்க. எது கேட்டாலுமே ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா நமக்கு வந்து மெயினானது என்ன, ரியல் பார்ட் கண்டுபிடிக்க தெரியணும். நான் ஷார்ட் ஃபார்ம் ஆர்பின்னு எழுதுறேன், இமேஜினரி பார்ட்டை ஐபின்னு கேட்குறேன். ஆர்பி ஐபி கண்டுபிடிக்க தெரிஞ்சால் தான் இதை நம்ம போட முடியும். இதுக்கு வந்து மாடுலஸ்னால் ஆர்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஆம்பிளிடியூடுக்கு தீட்டான்னு இருக்குது, தீட்டாக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அப்போ ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டு தான் இந்த ஆர், அதாவது மாடுலஸில் இது ஆறுக்குள்ள சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு மாடுலஸ் கிடச்சிரும். தீட்டாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆம்பிளிடியூட் கிடச்சிரும். சரிங்களா? அப்போ ஆறுக்கு கண்டுபிடிக்க மாடுலஸ் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா, ஆம்பிளிடியூட் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலாங்கிறது வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சம்மம் பார்த்தீங்கன்னா ரூட் 3 ப்ராப்ளம் வந்து இது கால்குலேட்டரில் போட முடியாது. இதுக்கு வந்து என்னென்னா
உங்களுக்கு வந்து என்னென்னா மேனுவலாக எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுலாம் சொல்லி கொடுத்துருக்கேன். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். அடுத்து வந்து இது வந்து டைப் 1 ப்ராப்ளம் வந்து ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட். டைப் 2ங்கிறது இப்படி மாடுலஸ் அண்ட் ஆம்ப்ளிடியூட்னு கேட்கலாம். இது மெய் மற்றும் கற்பனை பகுதிகளை காண்க, இது மட்டு மற்றும் வீச்சை காண்க. மூணாவது என்னென்னா ரெண்டையும் சேர்த்து பாருங்களேன், எக்ஸ்பிரஸ் இன் மாடுலஸ் ஆம்ப்ளிடியூட் ஃபார்ம்னால ஒன்று தான். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, போலார் ஃபார்ம்னு கேட்பாங்க. இப்போ போலார் ஃபார்ம்னு கேட்டாங்கன்னா அதாவது என்ன, இசட் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. இதுதான் இதனுடைய ஃபார்முலா. இசட் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. போலார் ஃபார்முங்கிறது டைரெக்டாக கேட்கக்கூடியது, புரியுதுங்களா? சம்டைம்ஸ் வந்து மாடுலஸ் அண்ட் ஆம்ப்ளிடியூட் ஃபார்ம், போலார் ஃபார்மை இந்த வார்த்தையிலும் கேட்கலாம். ஏன் சார் மாடுலஸ் அண்ட் ஆம்ப்ளிடியூட்னு கேட்குறாங்கன்னா, அப்போ மாடுலஸை நம்ம என்னென்னு சொல்லலாம், ஆறுன்னு சொல்லலாமா? ஓகே. ஆம்ப்ளிடியூடை நம்ம என்னென்னு சொல்லலாம், தீட்டான்னு சொல்லலாமா? இப்போ பாருங்கள், இங்கே ஆறு இருக்கா, அந்த ஆறுங்கிறது எதை குறிக்குது, மாடுலஸை குறிக்குது. இங்கே இருக்கக்கூடிய தீட்டா எதை குறிக்குது, ஆம்ப்ளிடியூடை குறிக்குது. சரிங்களா? ஆக்சுவலி ஆம்ப்ளிடியூடுனாலும் ஒன்று தான், ஆர்கியூமெண்ட்னாலும் ஒன்று தான். தீட்டாக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஆம்ப்ளிடியூடுனாலும் ஒன்று தான், ஆர்கியூமெண்ட்னாலும் ஒன்று தான். ஓகேங்களா? அப்போ அதைத்தான் வந்து இப்படி கொடுத்து கேட்டிருக்காங்க. இப்போ போலார் ஃபார்ம்னா இந்த ஃபார்மெட் நம்ம யூஸ் பண்ணணும். எது கேட்டாலுமே ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் அந்த கேள்விக்கு உண்டானதை நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளை பண்ணணும். சரிங்களா? அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, டே 9க்கு உண்டான சேலஞ்ச் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட், மாடுலஸ் அண்ட் ஆம்ப்ளிடியூட், அடுத்து வந்து போலார் ஃபார்ம். இதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டை மறக்காமல் செக் பண்ணி இதுக்கு உண்டான ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணி போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.